ஆட்சி அமைக்க விஜய்க்கு கை கொடுப்பாரா திருமா? நாங்கள் ஏற்கனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில் முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினோம். இந்த கூட்டணி மக்கள் தீர்ப்பை மதிக்கிறது. தாவேகா தலைவர் ஆட்சி அமைக்க ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். அமமுகவின் திடீர் புகார் என நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் தாவேகா தலைவர். அரசியல் நெருக்கடிகள் குறித்து முன்னணி தோழர்களோடு கூடி பேச இருக்கிறோம். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கட்சி தலைவர் என்கிற முறையில எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அவர்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது, அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. இதை நாங்க கலந்து பேசாம நான் முன்கூட்டியே கருத்து சொல்வது சரியாக இருக்காது. தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு வரலாறு படைச்சிருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம ரொம்பவும் சிக்கலான சூழல்ல இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு. இதை தொடர்ந்து கூட்டணி கட்சிகளான சிபிஐ மற்றும் சிபிஐஎம் அவங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிச்ச நிலையில விசிகாவுடைய 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சா மட்டுமே 118 அப்படின்ற மெஜாரிட்டி எண்ணை எட்ட முடியும். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்து விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்க முடியும் அப்படின்ற சூழல் நிலவிட்டு வர நிலையில விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு பல்வேறு எதிர்பார்ப்புகளும் நிலவிட்டு வருது. இதற்கிடையில IMUL கட்சி அவங்களுடைய ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடையாது அப்படின்னு அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமமுக கட்சியுடைய பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்களுமே தமிழகத்துல குதிரை பேரம் நடந்துட்டு வரதாகவும் எங்க கட்சியை சேர்ந்த மன்னார்குடி எம்எல்ஏவான காமராஜரை தமிழக வெற்றிக் கழகம் இழுக்க பாக்குறாங்க, அவருமே கடிதம் அனுப்பி இருக்காரு அப்படின்ற மாதிரியான பல்வேறு புகார்களையும் முன் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்ச போதிலும் விசிகாவுடைய ஆதரவு கிடைச்சா மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சூழல் நிலவிட்டு வருது. இதற்கிடையில நேரு ஸ்டேடியத்துல நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டது தமிழக மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹாண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் சென்னை சமர்த்தா ஏவியேஷன் காலேஜ், கிராண்ட் ராயல் டூர்ஸ், நேச்சுரல்ஸ், கஸ்டமர் ஃபர்ஸ்ட்.